வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. இப்போது என்ன டாபிக் சொன்னேன்? பர்சன்டேஜுங்கிறது மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா பர்சன்டேஜ் வந்து நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டே இருக்கும். பர்சன்டேஜ் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. பட் அதுக்குள்ள கேல்குலேஷன் பற்றி தெரியணும். அதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா பெர் சென்டம் அப்படின்னா என்னது? சென்டம்னா 100. ஸோ 100க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதா என்னது? பர்சன்டேஜ் மீன்ஸ் 100th to அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது தான் பர்சன்டேஜ். இப்போ 1% அப்படின்னா என்னது? 1% மீன்ஸ் 1/100, தட் இஸ் ஈக்குவல் டு 0.01. அடுத்து 50%, 50/100, தட் இஸ் ஈக்குவல் டு 0.50. இதுதான் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் கொடுத்தா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதை 100ல் டிவைட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதை பார்த்தா தான் உங்களுக்கு பர்சன்டேஜில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா, கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 ரெண்டுலேயுமே ஒரு கொஸ்டின் பர்சன்டேஜ்லேருந்து இருக்குது. மேக்ஸை பொறுத்தவரையில் 25 கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து ஒன்று ஒரு டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும். பர்சன்டேஜ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது குரூப் 4லையும் குரூப் 2லையும். இப்போ குரூப் 4ல் குரூப் 4ல் 199 கொஸ்டின் வந்து பர்சன்டேஜ் பற்றியது. அதே மாதிரி லாஸ்ட் குரூப் 2ல் 83, லாஸ்ட் குரூப் 4ல் 199 கொஸ்டின், லாஸ்ட் குரூப் 2ல் 83, அதாவது 83வது கொஸ்டின் வந்து பர்சன்டேஜ் பற்றியது. நீங்கள் வேணால் எடுத்து கொஸ்டினை செக் பண்ணுங்கள். அதனால் நம்ம இந்த பர்சன்டேஜுங்க டாப்பிக்கை கண்டிப்பாக படிக்கணும். இப்போ பர்சன்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ். ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, எப்போவுமே இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் பார்க்குறோம். அடுத்து பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ஏன் இதை பார்க்கணும்? நம்ம அந்த கேட்குற கொஷினில் இதெல்லாம் செய்ய தெரிஞ்சால் தான் அந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலாக ஃப்ராக்ஷனாக என்ன, அதில் உள்ள சிம்பிளாக உள்ள சம்ஸ்லாம் பார்த்துக்கிறோம். அப்போனா தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் புரியணும். பர்சன்டேஜில் உள்ள கேல்குலேஷன் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த சம்ஸ்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால் இப்போ பர்சன்டேஜில் உள்ள எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ரைட், 1/5 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த எக்ஸாம்பிள் 2.1 பாருங்கள். 1/5, அதாவது கன்வெர்ட் 1/5 டு பர்சன்டேஜ். 1/5ங்க ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றணும். அதுக்கு மாற்றக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1/5 × 100/100ன்னு போட்டிருக்காங்க. தேட் இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு இது, இந்த லைன் அப்படியே பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள். 1/5 ஈக்குவல் டு 1/5 × 100/100, தட் இஸ் ஈக்குவல் 1/5 × 100 பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 1/5ங்க ஃப்ராக்ஷனை நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுனா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அவ்வளோதான். 1/5ங்க அந்த ஃப்ராக்ஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? 100/5. ஸோ 100/5னா டிவைட் பண்ணும்போது 20 கிடைக்குது. அப்போது 1/5 அப்படிங்கிறதோட பர்சன்டேஜ் என்னதுன்னா 20%. இதான் ஆன்சர். அப்போது ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுனா அது கூட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நீங்கள் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2.2 பாருங்கள். கன்வெர்ட் 7/4 டு பர்சன்ட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 7/4 என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த 7/4 அப்படிங்கிற அந்த ஃப்ராக்ஷனை 7/4ங்க ஃப்ராக்ஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 7 × 100 700/4. ஸோ 700 4ஆல் டிவைட் பண்ணால் 175 கிடைக்கும். சரி, அப்போது அதோட பர்சன்டேஜ் என்னது? 7/4ஓட பர்சன்டேஜ் என்னென்னா 175%. அவ்வளோதான். அடுத்து 2.3 இந்த கொஷினை பாருங்கள். அவுட் ஆஃப் 20 beads 5 beads ஆர் ரெட். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெட்டு? அதாவது மொத்தம் 20 beads இருக்குது. அதில் 5 beads வந்து ரெட் தான். இப்போ வந்து இந்த ரெட்டு கூட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 20ல் 5 ரெட்டு. அப்போது என்ன போட்டுருக்காங்க? 5/2. இப்போ 5/20 அப்படின்னு போடணும். 20க்கு 5 அப்படின்னா 20 கீழே போடணும், மேலே 5 போடணும். 20 beadsல 5 beads ரெட்டு. அப்போ 20க்கு 5, அப்போ 5/20 அப்படின்னு போடணும். இதுதான் இதோட ஃப்ராக்ஷன். இப்போ இதில் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுக்காம இந்த சென்டென்ஸை பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க. எப்படி? அவுட் ஆஃப் 20 beads 5 beads ஆர் ரெட். வாட் இஸ் த பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஃப்ராக்ஷனை 5/20ங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5/20ன்னு எழுதிக்கணும். இப்போ 5/20 பர்சன்டேஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். 5/20 பர்சன்டேஜ் ஆக 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 5 × 100 வந்து 20. 5 × 100 வந்து
500. அடுத்து அதை 20ல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 25 கிடைக்கும். அப்போ 5/20 அப்படிங்கிறதோட பெர்சன்டேஜ் வந்து என்னதுன்னா 25%. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 2.4 பாருங்க. கன்வெர்ட் த ஃப்ராக்ஷன் 23/30 அந்த ஃப்ராக்ஷன் ஆஸ் பெர்சன்டேஜ். 23/30 அப்படி ஃப்ராக்ஷனை வந்து 100க்கு மாற்றுங்க, அதாவது 100க்கு மாற்றுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 23/30 × 100. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதில் வேணால் அந்த ஒரு 0 கட் பண்ணி விட்டுறலாம். அந்த 100ல் இருக்க ஒரு 0, 3ல் இருக்க ஒரு 0 கட் பண்ணி விட்டுட்டு 23யும் திருப்பி அந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 230 வரும் by 3. 230யை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து அது இப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, 76 2/3% அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 23/30யோட பர்சன்டேஜ் வந்து என்னது 76 2/3%. இதுதான் என்னது இந்த ஃப்ராக்ஷன் வந்து பர்சன்டேஜுக்கு மாற்றுறது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை 1/20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/20 வந்து 1/20ங்கிறது இது வந்து நீங்கள் பர்சன்டேஜ் மாற்றினா இதுவும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதில் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதேமாதிரி 13/25 இருக்குது செகண்ட் சம். இதையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி என்ன வருதோ அதான் பர்சன்டேஜ். 45/50 இதுவும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு 6 சம் வரைக்கும் இருக்குது. இந்த சம்ஸை வேணால் நம்பர் எழுதிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி தந்திருக்கேன். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸுக்கும் செஞ்சு பாருங்கள். ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம பர்சன்டேஜ் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த டாபிக் பேர் வந்து பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்த்துருக்கோம். இது பேசிக்கலாக இதுலேருந்து படிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன தரும். பர்சன்டேஜுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜில் என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். குரூப் 4லையும் குரூப் 2லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பர்சன்டேஜ்லேருந்து இருக்குது. அதனால் அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி தந்தேன். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ்க்கும் டாபிக் வந்து என்னென்னா கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ். இப்போ ஃப்ராக்ஷன் வந்து பர்சன்டேஜ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மை போட்டு கற்றுக்கோங்க. அடுத்த கிளாஸில் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா திருப்பி செஞ்சு பாருங்கள். மேக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு நோட் எடுத்து இது எழுதி நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை எழுதி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் மேக்ஸ் வந்து அங்கே போய் நம்ம ஸ்பீடாக செய்ய முடியும். இங்கே வந்து நம்ம வந்து செஞ்சு பார்த்து ஸ்பீடாக கொண்டு வந்தால் தான் அங்கே போய் ஷார்ட்டை போட்டு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸை பொறுத்தவரையில் எக்ஸாம் ஹாலில் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்பீடாக போட்டு கொண்டு வரணும். அட் அ டைம் ஆன்சரும் சரியாக இருக்கணும். அதனால் இதை நல்லா செஞ்சு பாருங்கள். சரியா? திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மளால் மேக்ஸ் நல்லா செய்ய முடியும். ப்ராக்டிஸ் மேட் எ மேன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்தவரையில். வேறு ஏதாவது இந்த சம்மில் உங்களுக்கு டவுட் இருந்தால் எதனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள சம்மை தான் எடுத்து சொல்லி தந்துட்டுருக்கேன். மேக்ஸிமம் பேசிக்கலாக நிறைய பேர் தான் படிப்பாங்க. இதே இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணணும்னாலும் கேளுங்க, அப்படின்னாலும் டீச் பண்ணி நம்ம வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்டிங்கன்னா போடுவேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இதை நல்லா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.